அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சொந்தங்களே, ஒரு அழகிய நினைவூட்டல், இனிமையான நினைவூட்டல். வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான், யார் நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் இருக்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தால் பாக்கியசாலிகள், புத்திசாலிகள். அப்போ இந்த அற்புதமான இந்த நினைவூட்டலும் இந்த அமலாக அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பெரும் அருட்கொடையை கொண்டு நம்ம புனிதமான நாட்களை நெருங்கி இருக்கோம், கடந்து கொண்டு இருக்கிறோமா. மாஷா அல்லாஹ். இதுல தக்பீர் நினைவூட்டல், தக்பீர்ங்கிறதே ரொம்ப ஒரு சிறந்த அமல்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்கள் இறங்கிய பிறகு, வஹியாக இறங்கிய பிறகு, ஒரு காலதாமத்துக்கு பிறகு இரண்டாவதாக இறங்கிய வஹி, யா ஐயுகல் முத்தஃபிர், கம்பளி போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுந்திருப்பீராக, ஃபஅன்திர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, வரப்பக ஃபகப்பிர், வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இரட்சகனை பெருமைப்படுத்துவீராக. இதுல இந்த கட்டளையே தக்பீர் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இரண்டாவது வந்த வகையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளை தக்பீர் சொல்வீராக, பெருமைப்படுத்துவீராக. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமியராக பிறந்ததற்கு, மாண்புமிகு இந்த கடமைகளை நினைவு செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அற்புதமான நன்றி இந்த தக்பீர்ல அடங்கி இருக்குமா. மாஷா அல்லாஹ். இந்த தக்பீர் எப்போ சொல்வது எப்படிப்பட்ட ஒரு கடமைனா, வாஜிபான ஒரு கடமை. எந்த நாட்கள்னா, அரஃபாவுடைய நாள், அதாவது பிறை 9, துல்ஹஜ் பிறை 9ல இருந்து 9, 10, 11, 12, 13வது பிறை அசருடைய வக்து வரைக்கும். இந்த வருடம் நமக்கு புதன்கிழமை, நம்மளுக்கு பிற தெரிஞ்ச கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னா, புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஃபஜ்ரல இருந்து ஒவ்வொரு தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடியும் ஆண்கள் சத்தமா ஓதுவாங்க, பெண்கள் மெதுவா ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த திக்ர, இந்த தக்பீரை ஒரு முறை ஓதுவது வாஜிபான கடமை. உங்களுக்கு தெரியும், வாஜிபான கடமைங்கிறது ஃபர்லுக்கு அடுத்தபடியான கட்டாயமான கடமை. இதை விட்டால் குற்றம் உண்டாகும். இது சுன்னத் நஃபிலை விட உயர்ந்த தரத்துல இருக்கக்கூடியது. சுன்னத்தை அக்கதாவை விட உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியதான் வாஜிபான ஒரு கடமை. அதெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாமா. இந்த அதாவது 5 நாட்கள்லையும் ஒவ்வொரு ஃபர்ல தொழுகையோடையும் இந்த முடிச்ச உடனே இந்த திக்ர சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான வாஜிபான கடமையை நினைவூட்டக்கூடிய பாக்கியம் கொடுத்ததற்கும் செயல்படுத்தக்கூடிய பாக்கியம் கொடுத்ததற்கும் வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செலுத்துவோமாக. லக அல்ஹம்து, லக ஷுக்ரியா அல்லாஹ். மிகச்சிறந்த ஒரு நாள்மா இந்த நாள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவே இந்த நாட்கள்ல திக்ருல இருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது பாருங்கம்மா. فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது மஷ்அருல் ஹராம் என்ற தலத்தில் அல்லாஹ்வை திக்ரு தியானம் செய்யுங்கள், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழிதவறிகளில் இருந்தீர்கள். இந்த நேரத்தை திக்ருல கழிக்க சொல்லி அல்லாஹு தாலாவே குரான்ல ஹாஜிகளுக்கு இட்ட கட்டளைமா. நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா கூட இந்த அமல் செய்வதற்கு எல்லாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை பரிபூர்ணமாக செய்து முழு நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.